ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான் கர்த்தர் அவருடைய கிரியை துவங்குறாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் கூட எடுத்துக்கோங்களேன். லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து அங்கே வராரு. அப்படி வரும்போது அங்கே இருக்கிற சில யூதர்கள், இயேசு கிறிஸ்து எவ்வளோ நேசித்தாரு லாசருவை, குருடரோட கண்கள்லாம் சுகமாக்குறாரு, இவர் இவங்க லாசரு வியாதியா இருக்கப்பயே சுகமாக்கிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அவர் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. எல்லாமே முடிஞ்சதுன்னு அவங்க நினைக்கும் போது தான் கர்த்தர் அவருடைய கிரியை துவங்குறாரு. அப்போதான் ஒரு அதிசயத்தை செஞ்சு மரித்த லாசருவை அவர் உயிரோட கொண்டு வராரு. ஸோ இன்னைக்கு நமக்கு சுற்றில இருக்கிறவங்களும் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ பைபிளில் மேக்ஸிமம் இன்சிடென்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. ஆபிரகாம் கூட எடுத்துக்கோங்களேன், அவ்வளோதான் வயசாயிடுச்சு, இனிமேல் பிள்ளை பிறக்காது அப்படின்னு நினைக்கும்போது தான் கர்த்தர் குழந்தை கொடுக்குறாரு. சாரிபாத் விதவை பாருங்களேன், அவ்வளோதான் ஒரே ஒரு மாவு தான் இருக்குது, இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாவ போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அங்கே அவருடைய ஊழியக்காரர் அனுப்பி அங்கே அற்புதம் செய்கிறாரு. எண்ணெய் மாவு குறையாம அவங்கள பாதுகாக்கிறாரு. ஸோ இன்னைக்கு உங்களோட லைஃப் முடிகிற ஸ்டேஜில் இருந்தால் இனிமே தான் கர்த்தருடைய செயல் உங்களோட லைஃப்பில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நீங்களும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென்.